ஒரு நடிகை இன்னொரு நடிகையும் அவரோட வலையில் விழ வச்சுட்டாரு. இன்னொரு நடிகை என்னென்னா அவங்க இப்போ நல்ல நடிகையாக தான் இருக்காங்க. இவரோட பேரன் வந்து முதல்ல நடித்தாங்க. அதில் ஒரு நல்ல சாங் இருக்கும், கூட மேலே கூட வச்சு கூட போகிறவரே கூட்டிக்கிட்டு போறியான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவர் அந்த பாட்டில் கேட்பார் கூட்டிக்கிட்டு போறியான்னு அந்த நடிகையை பார்த்து. ஆனால் இவர் கூட்டிகிட்டு போயிட்டாருந்தாங்க தான் கதை வந்துச்சு. இவர் சொல்லி போட்டாங்களா இல்லை அந்த இயக்குனரே அந்த ஹீரோயினை புக் பண்ணாங்களா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் தான். ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போலீஸ் கேரக்டருக்கு மனைவி பெட்ரூம் சீன் இருக்கும். ஆனால் பயங்கரமான நெருக்கமான சீன்ஸு. ஹீரோயின் பார்த்தாலே பேய்மா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த ஹீரோயின் பேர் உங்களுக்கு தெரியும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இவர் வந்து முதல் படத்தில் அறிமுகமான படமும் அவரோட படம் தான். அதுக்கப்புறம் வெள்ளி படங்களை எல்லாம் பெருசாக நடிக்கலை, அவரோட படங்கள் தான் நடிச்சிருந்தாங்க. அவரோட படங்கள் நடிக்கும் போதும் அவரோட கைக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளிவந்தது. திரைக்கூத்து நேயர்கள் வணக்கம், நான் உங்கள் இயக்குனர் சுரேஷ் பேசுகிறேன். பிரபலங்களின் மறுபக்கத்தை நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ பொதுவாகவே திரைத்துறையில் எந்த துறையில் வளர்ந்தாலுமே அவங்க வந்து சில பேர் வந்து தன்னோட திறமையால அடிச்சு முன்னுக்கு வரவங்க இருப்பாங்க, முன்னுக்கு வரவனை அடிச்சு முன்னுக்கு வரவங்களும் இருக்காங்க. சில விஷயங்கள் இவர் கேள்விப்படும் போது இவரோட மறுபக்கம் கொஞ்சம் தாறுமாறு தான் இருக்கு. ஏன்னா இவர் முதல் படமே ஜூனியர்ஸ் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் இவருக்கு ஹிட்டு கொடுத்த படம் வந்து பீஸா. இந்த பீஸாவில் இவரோட ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க. அந்த நடிகை வந்து இவர் முதல் படம், இவர் வந்து அவ்வளோ பாப்புலர் ஆகலை. அப்படிங்கும்போது இவரோட நெருக்கமான சீன்ஸ் எல்லாம் அந்த படத்துலையும் பெட்ரூம் சீன் இருக்கும், ஜோடியாக நடிச்சிருப்பாங்க, கணவன் மனைவியாக நடிச்சிருப்பாங்க. ஆனால் பெட்ரூம் சீன்லலாம் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணி தள்ளி தான் இருக்கும், ஒரு நெருக்கமான சீன்ஸ் இருக்காது. ஏன்னா அவங்க நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறது தான் செய்தியில் வந்து கிசு. இது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த நடிகர் வெற்றி படம் கொடுத்து ஒரு வெற்றி பட நடிகரா ஹீரோவா கதாநாயகனா அந்தஸ்து பெற்றதுக்கப்புறம் அதே நடிகர் மறுபடியும் ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படத்தில் போலீஸ் கேரக்டர் நடிக்கிறார். அந்த போலீஸ் கேரக்டருக்கு ஒரு ஒய்ஃப் கேரக்டர். இவர் சொல்லி போட்டாங்களா இல்லை அந்த இயக்குனரே அந்த ஹீரோயினை புக் பண்ணாங்களா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் தான். ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போலீஸ் கேரக்டருக்கு மனைவி பெட்ரூம் சீன் இருக்கும். ஆனால் பயங்கரமான நெருக்கமான சீன்ஸு, ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்த ஒரு அனுபவம் கிடைக்கும். அவங்க ரெண்டும் வாழ்ந்துருக்காங்கிற அனுபவம் கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், முதல் படத்தில் நடிக்கவே மாட்டேன்னு சொன்ன ஒரு நடிகை ரெண்டாவது படத்தில் வந்து அதே கொஞ்சம் நாள் கழித்து அவர் ஹீரோ ஒரு பெரிய லெவல் வந்ததுக்கப்புறம் அவர் நெருக்கமான சீன் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பல்சன் எப்படி வந்துச்சுன்னா, முதல் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னவங்களை மறுபடியும் என்னோட நடிக்க வைக்கணும், என்னோட நெருக்கமான சீனில் நடிக்க வைக்கணும்னு சொல்லி இந்த நடிகரே இயக்குனரோட சொன்னதாக கூட செய்தியில் வந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு இடத்துலையுமே இவர் நடித்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. அந்த இடம் அப்படின்ட்டு அடிக்கடி டைலாக் சொல்லுவார். மண்டையில் அடிபட்டு, அது என்ன படம் உங்களுக்கு தெரியும், மண்டையில் அடிபட்டு எல்லாம் மறந்து போயிடும். அதாவது சட்ட நேரத்தில் மறந்து போயிடும், அது மறுபடியும் நினைவு வரும். இந்த மாதிரி திடீர்னு மறந்துட ஒரு படம், நல்லா ஹிட் ஆனது படம் தான். அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் பார்த்தாலே பேய்மா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த ஹீரோயின் பேர் உங்களுக்கு தெரியும். அந்த ஹீரோயினும் அவருக்கு மறுபடியும் ரெண்டு மேட்சாக தான் இருந்தாங்க அந்த படத்தில். ரொம்ப மேட்சாக அந்த நடிகைக்கும் ஒரு ஈஸ்வர் மேட்ச் அது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த நடிகை மறுபடியும் ஒரு நடிகர் நடிக்கிறாங்க. அந்த படத்தோட பேர் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வந்த படத்தோட பேர் தான். இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் எடுத்த முதல் படத்தோட பேர் தான். மறுபடியும் அந்த பேரில் ஒரு படம் வருது. அந்த படத்தில் ஜோடியாக சேர்றாங்க. அந்த படத்துலையும் இவங்களுக்கு நெருக்கமான சீன்ஸ்லாம் இருந்துச்சு. இவங்களுக்கு நல்ல ஜோடி தான் பேசப்பட்டாங்க. ஆனால் சமீபத்தில் இருக்க பேட்டியில் அந்த படத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இவர் வந்து முதல் படத்தில் அறிமுகமான படமும் அவரோட படம் தான். அதுக்கப்புறம் வெள்ளி படங்களை எல்லாம் பெருசாக நடிக்கலை, அவரோட படங்கள் தான் நடிச்சிருந்தாங்க. அவரோட படங்கள் நடிக்கும் போதும் அவரோட கைக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளிவந்தது. இது வந்து வெளிப்படையாக ஒத்துக்கினாலும் அதான் உண்மை. ஆனால் அதுக்கப்புறமே ஒரு நடிகை இன்னொரு நடிகையும் அவரோட வலையில் விழ வச்சுட்டாரு. இன்னொரு நடிகை என்னென்னா அவங்க இப்போ நல்ல நடிகையாக தான் இருக்காங்க. இவரோட பேரன் வந்து முதல்ல நடித்தாங்க. அதில் ஒரு நல்ல சாங் இருக்கும், கூட மேலே கூட வச்சு கூட போகிறவரே கூட்டிக்கிட்டு போறியான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவர் அந்த பாட்டில் கேட்பார் கூட்டிக்கிட்டு போறியான்னு அந்த நடிகையை பார்த்து. ஆனால் இவர் கூட்டிகிட்டு போயிட்டாருந்தாங்க மாதிரி தான் கதை வந்துச்சு. இந்த இடையே சொல்ல வரேன்னா, இந்த நடிகைக்கு அவர் செய்த மிகப்பெரிய உதவிகளும் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டுகளும் பார்த்து அப்படின்னு சொன்ன நடிகைக்கும் இவருக்கும் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுது. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் சரிங்க, எனக்கு ஏன் செய்யலை அப்படிங்கிற மாதிரி சலசலப்பு ஏற்படுது. ரெண்டு பேரும் பிரச்சனை இருந்தது. ஆனால் கடைசியாக ஒரு படத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தாங்க. அந்த படத்தில் ஜோடி சேரும்போது அந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன்,
இவரோட நடிக்க மாட்டேன், நான் இனிமேல் இவரோட படங்கள் நடிக்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சதாகவும், அந்த படத்தோட இயக்குனர் அந்த நடிகைகிட்ட போயிட்டு இந்த படம் எனக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வச்சு 2 பேரும் சமாதானம் பண்ணி வச்சதாகவும் ஒரு செய்தி பரவுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நடிகன் நல்லா நடிக்கிறாங்க, நல்ல ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க, புகழ் பெறுறாங்க. ஆனால் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் ஏன் அவங்க வந்து கெட்ட பேர் வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் இது ஏன்னா எப்போவுமே சினிமா மாஸ் மீடியா எப்படி இருந்தாலும் வெளில தெரிதாகும். நீங்கள் 4 அறைக்குள்ளே பண்ணாலும் சரி, ஒரு சின்ன காருக்குள்ளே பண்ணாலும் சரி, அது எப்போவுமே சமூகத்துக்கு தெரியாமல் போகாது. ஸோ அந்த இடத்துல இருக்கீங்க, உங்களோட புகழும் பேரும் கலங்கப்படாத அளவுக்கு உங்களோட நிகழ்ச்சிகள் நடத்தினா. இப்போ ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி சினிமாவில் வந்து தன் கூட நடித்த நடிகைகளுக்கும் தன் கூட பழகின பெண்களுக்கும் கதாநாயகிகளுக்கும் சில தொல்லைகளையும் சில இடைஞ்சல்களையும் கொடுக்குற ஒரு இடத்துல இருந்தவர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போஸ்ட்டில் போய் உட்காராரு. அப்படிங்கும்போது பிக் பாஸ் அந்த நிகழ்ச்சி வந்து புதுசாக உள்ளே வருவாங்க, மாடலிங்லேருந்து வருவாங்க, கிராமத்துலேருந்து வருவாங்க. ஏன்னா அந்த ஷோ பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஷோவில் பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதுவும் அந்த ஷோவில் காட்டுற பெண்கள் இருக்காங்களே, நம்ம உண்மையான தமிழ் கலாச்சார பரப்புற பெண்கள் மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு ஆடையோட தான் சுற்றிட்டு இருப்பாங்க. எப்போவுமே அந்த ஷோவில் வந்து அது நிறைய விமர்சனம் வருது, ஆனால் மக்கள் ரசிக்கிறாங்க. ஸோ எந்த நிகழ்ச்சியும் நம்ம வந்து விமர்சனமும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆனால் எந்த நிகழ்ச்சியுமே பொதுவாகவே சொல்லப்போனால் எந்த டிவி நிகழ்ச்சியுமே வந்து தமிழ் கலாச்சாரத்தை சொல்கிற மாதிரியோ உடனே சொல்ல ஆரம்பிச்சா உடனே பெண்ணியை பற்றி பேசுகிறீங்க, பெண்கள்லாம் முழுசாக புடவை கட்ட தான் வரணுமா அப்படின்னு கேட்காதீங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், ஒரு நிகழ்ச்சி குழந்தையோட குடும்பத்தோட பார்க்கும்போது சில விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி விஷயத்த நடக்கிற நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக இருக்கிற இவர் வந்து எப்படி வாரம் அவங்க செய்கிறத வந்து பார்த்து 100 நாள், இந்த 100 நாளும் ஒவ்வொரு கேரக்டர்ஸும், அது பெண் கேரக்டராக இருக்கட்டும் ஆண் கேரக்டர் இருக்கும், அங்கே இருக்கிறவங்க யாராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரோட நடவடிக்கையும் பார்த்து அவங்களோட வார்த்தையை கவனித்து அவங்க செயலையும் அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகளையும், ஒரு சின்ன வார்த்தை அவங்க கோபத்தை வெளிப்படுற வார்த்தையாக இருக்கட்டும், இல்லை துக்கத்தில் வெளிப்படுற வார்த்தையாக இருக்கட்டும், இல்லை வந்து எதிராளியோட உரையாடுற வார்த்தையாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களை பற்றி பேசுகிற புறஞ்சொல்றதா இருக்கட்டும், என்ன விஷயம் இருந்தாலும் ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக ஆராய்ந்து இந்த இடத்துல இந்த டிகிரியில் தப்பு பண்ணியிருக்கீங்க, இந்த அளவு தப்பு இல்லை இது சரி அப்படின்னு முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறாரு இவர். அந்த முடிவெடுக்கிற இடத்துல இருந்து அந்த நிகழ்ச்சியை சரியான வழியில் எந்தவித சிக்கலும் இன்றி எந்த விதமான சண்டை சச்சுரம் இன்றி கொண்டு போவாரா? ஏன்னா இது பெண்களும் ஆண்களும் ஒன்றா ஒரே வீட்டில் இருந்து ஒரு 100 நாள் நடக்கும்போது ஒவ்வொரு வாரமும் அதை வந்து அவர் அவதானித்து அதை கண்காணித்து அதை பற்றின ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு உறுப்பினர்கள் பற்றியும் விமர்சனம் பண்ணுற இடத்துல இருக்கார். ஸோ இவரை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது இல்லையா? விமர்சனம் பண்ணுற இடத்துல இருக்கிற ஒரு ஆளை வந்து மற்றவங்க விமர்சனம் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு இவர் தன்னை தகுதிப்படுத்திக்கணும், நிகழ்ச்சியில் வந்து பொறுப்பாகவும் பேசணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இதுவரைக்கும் அதை நடத்தி வந்த ஒரு மிகப்பெரிய வயதிலையும் அனுபவத்திலையும் எல்லா விதத்துலேயும் ஒரு பக்குவப்பட்ட மனிதராக இருந்தவர் தான் நடத்தி வந்தார். இப்போ அந்த இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. அந்த பக்குவமும் அந்த பொறுமையும் அந்த அனுமானிக்கும் திறனும் இவர்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு வார்த்தை, ஒரு டிவி நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது லைவ் ஷோ, ஒரு வார்த்தை வந்து தப்பாக வந்தது, இல்லை அவர் அந்த கேரக்டரை பற்றி தப்பாக பேசிட்டாங்க, அந்த நபரை பற்றி குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து வேறு மாதிரி பேசப்படும். இவர் வந்து ஒரு சார்பாக வந்து பேசுகிறாரு, அவருக்கு தெரிஞ்சவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் மிக முக்கியமான பொறுப்பே நடுநிலை வகிப்பதுன்னா மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நீதிபதி மாதிரி எந்த ஒரு குற்றம் குறைய சீர்தூக்கி பார்த்து எந்த அளவுக்கு இது சரி எந்த அளவுக்கு இது தவறுன்னு சொல்கிற ஒரு பொறுப்பான நீதிபதிங்கிற இடத்துல தான், நீதிபதி மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் இருக்கிறார். ஸோ இந்த இடத்துக்கு இப்போது இந்த நடிகர் விஜய் சேதுபதி வரப்போகிறாரு. இவர் அந்த இடத்து நிகழ்ச்சியையும் அந்த நபர்களின் குறைகளையும் குற்றங்களையும் சரியாக ஆராய்ந்து குற்றங்குறை அலசி ஆராய்ந்து ஒவ்வொருத்தரும் இந்த தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்க வெளியேறப்பட வேண்டியவங்க, இவங்க வந்து விளையாடப்பட வேண்டியவங்கன்னு சொல்லி முடிவுக்கு வர இடத்துல இருக்கார். ஸோ இவர் தன்னோட தகுதியையும் தன்னோட பொறுமையையும் வளர்த்துக்கணுன்ட்டு உங்கள் சார்பாக நானும் வேண்டிக்கிறேன். அவரோட நிகழ்ச்சி தொகுத்து வழங்குகிற அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை காண நானும் ஆர்வமாக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.